திரு விஜயகுமார் சிறப்பு அனுமதி பெற்று இங்கே வந்துள்ளோம். சார் வணக்கம். நீங்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை சந்தித்ததுண்டா? நான் அவரை முதல் முறை சந்தித்தது 1994 என்று நினைக்கிறேன். சென்னையிலேருந்து மதுரை செல்லும் ஃப்ளைட் 50 மினிட்ஸ் உள்ள ஃப்ளைட் தான். அதுக்கு நடுவில் என்னுடைய பக்கத்து சீட்டில் அவர் இருந்தார். அப்போ தான் முதல்ல சந்தித்தேன். அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை சந்திக்க பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. முதல் சந்திப்பே மறக்க முடியாத சந்திப்பு. அப்பொழுது அவர் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்தார் நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டருக்கு. நான் செக்யூரிட்டியில் டிஏஜியாக இருந்தேன் முதல்வருடைய பாதுகாப்பு பணியில். பேச ஆரம்பித்த உடனே அவர் பிரேக்ஃபாஸ்ட் கூட அவர் சாப்பிட டைமில் அந்தளவுக்கு கண்டினியூஸாக அவங்க ஏரோஸ்டஸ் ஞாபகப்படுத்த வேண்டியதாக போச்சு. அந்தளவுக்கு இன்வால்வ்டாக பேச இந்த கான்வர்சேஷன் வென்ட் ஆன். வெரி வெரி பேஷனேட் அபவுட் வாட் ஹி வாஸ் டிஸ்கஸிங். அந்த இது என்னை அவரிடம் ரொம்ப ஈர்த்தது. அவர் வெரி அட்ராக்டிவ் பர்சனல். அவரை பற்றி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலம் மற்றவங்க மூலம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் அவர் இருந்திருக்காங்க. மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை கூட இவர் போய் வாலண்டியர் பண்ணி ரிலீவ் பண்ணி செய்திருக்காருன்னு எனக்கு சொன்ன ரிலேட்டிவ் சொல்லியிருக்காரு. ஸோ நேரடியாக அவருடைய பார்க்கும் வாய்ப்பு அப்போ கிடைத்தது. கடைசியாக நான் அவரை பார்த்தது சென்ற ஆண்டு கோவையில் ஒரு ஃபங்க்ஷனில் நானும் அவரும் 2020 விஷன் அவினாசிலிங்கம் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தோம் சேர்ந்து. அதுக்கப்புறம் 2-3 மாதங்களுக்கு முன்பு இங்கே டெல்லியில் ஒரு வீட்டில் சந்தித்தேன். இடையிடையே அங்கங்கே சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கும்பொழுதும் அதுக்கு முன்னாடியும் கிடச்சிது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கமிஷனாக இருக்கும்போது அவர் போய் சந்திச்சிருக்கேன். வேறொரு 1-2 தருணங்கள் சந்திச்சிருக்கேன். கடைசியாக இப்போ சந்தித்தது போலீஸ் ஃபவுண்டேஷன் என்ற முக்கியமான ஒரு அமைப்பு. சில சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் சிவில் சொசைட்டி சேர்ந்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவருடைய குட் விஷஸ் வாங்குறதுக்கும் அவர் அதில் மென்டராக ஈடுபடுத்துறதுக்கும் சென்றிருந்தோம். அதுதான் கடைசியாக நாங்கள் அஃபிஷியலாக அவரை சந்திச்சது. டாக்டர் கலாமிடம் நீங்கள் இன்ஸ்பயரான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது க்யூரியாசிட்டி அண்ட் ஒரு எபிலிட்டி டு இன்ஸ்பயர். சின்ன குழந்தை ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு உள்ளவங்க வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வைட் ஸ்பெக்ட்ரம். அந்த மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி, கரிஸ்மா, சிம்பிளிசிட்டி. என்னுடைய காவலர்கள் எங்கிட்ட செக்யூரிட்டி டியூட்டி இருக்காங்க, அவருக்கு செக்யூரிட்டி டியூட்டி பண்ணியிருக்காங்க சென்னையில். அவங்க சொல்லியிருக்காங்க தேவையில்லாத கான்ட்ரவர்ஷியல் இதெல்லாம் எப்போவுமே இன்வால்வ்டாக. உடனே அவங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, படிப்பு, டெவலப்மெண்ட், நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த மாதிரி டாபிக் தான் அவர் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். இந்த அவருடைய பர்சனாலிட்டி, த கரிஸ்மா, வாட் இஸ் த சாம் எக்ஸூட்ஸுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, யூத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட். அதனால் ஒரு பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டும் இருக்கும்போதும் சரி, எக்ஸ்பிரஷனாக இருக்கும்போதும் சரி, இவ்வளவு வைடாக அவருடைய சாம் ஸ்ப்ரெட் பண்ணவர் இவருக்கு இணையானவங்க யாரும் இல்லை.